இன்னைக்கு தமிழ்ல நம்ம கிராமர் பார்க்கலாம். லாஸ்ட் 2 கிளாஸஸ் போல நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச், வாய்ஸஸ், அப்புறம் 3rd கிளாஸ்ல டென்சஸ் பார்த்தோம். ஸோ அது எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட்ல தான் நான் எல்லாமே போட்டிருப்பேன். ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே மாதிரிதான் தமிழ்லையும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இலக்கண குறிப்பு ஒன்று போட்டிருக்கேன். அதோட கீவேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கிலீஷ்ல எப்படி டென்சஸ்க்கு ஒன்றுத்துக்கும் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கணும், அதே மாதிரி தமிழ்லையும் கீவேர்ட்ஸ் கொண்டு யார் யாருக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பண்பு பெயர். இந்த பண்பு பெயர் வந்தாலே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மை வந்து வெளிப்படையாவே வந்துடும். ஸோ அதுதான் நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன், மை வெளிப்படையாக வருதல் பண்பு பெயர். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒன்னுத்துக்கும் நான் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உண்மை, வெண்மையான மலர், வாய்மை. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸ்லயுமே அந்த மை வந்து வெளிப்படையாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதே வந்து இந்த மை வந்து மறைந்து வந்தா அவங்கள பண்பு தொகைன்னு சொல்றோம். ஏன்னா இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. ஏன் என்னுடைய சன்னே வந்து கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. அவருக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். சரி, இது நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகட்டும் தான் சொல்லிட்டு நான் இதை ஃபுல்லா போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மை மறைந்து வருதல். கருமேகம், கருமை கூட்டல் மேகம். செந்நெல், செம்மை கூட்டல் நெல். இந்த மாதிரி நம்மளுக்கு பிரித்தனாக்கா நம்மளுக்கு அந்த மை வந்து வரும். அப்ப இதுக்குள்ள அவங்க மறைந்து தானே இருக்காங்க, அதனால இவங்களுக்கு நம்ம பண்பு தொகைன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் 3rd ஒன், கா. இது பெரும்பாலும் நிறைய வேர்ட்ஸ் நம்ம 10th 9th எல்லாம் யூஸ் ஆகும். இது ரிப்பீட்டேஷனா வரும். கா கொண்டு முடிதல். வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, காக்க, வளர்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கால மோஸ்டா முடியும். அவங்களெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. நெக்ஸ்ட் ஆ. சோ பிரித்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஆண் முடியும். அவங்களுக்கு பெயரெச்சம். சோ ஆண்டு பிரித்தல். பொறித்த. சோ இந்த லாஸ்ட் லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அவங்கதான் இதுக்கு ஒபே பண்ணுவாங்க. த, தாவை நம்ம எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஆ. சோ ஆல முடியுது இல்லைங்களா, அதனால பெயரெச்சம். வந்த, கொடுத்த. சோ இந்த மாதிரி ஆக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அவங்கள பெயரெச்சம். இதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா பகுப்பத உறுப்பு லக்கணத்துக்கும் இவங்க வந்து ஈஸியா இருக்கும். இது அப்ளிகேஷன் பண்ணா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இ, உ. சோ இந்த ரெண்டுமே வந்து இந்த மாதிரி பிரித்தல். அவங்க வந்து என்ன வருவாங்கன்னா வினையெச்சம். இ, உ. ஏந்தி, வெந்து. சோ லாஸ்ட் லெட்டர் தி, இத்து கூட்டல் இ. நெக்ஸ்ட் அல், தல். சோ இது மோஸ்டா இங்கிலீஷ் நம்ம அந்த ஆக்ஷன் வேர்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஏதோ விதமான ஆக்ஷன் நம்மளுடைய இந்த செய்கைகள், அவங்க எல்லாம் வந்து இந்த தொழிற்பெயர்னு சொல்றோம். சோ அப்படியே கோரிலேட் ஆகும் இங்கிலீஷும் தமிழ் கிராமரும். சோ நடத்தல், பேசுதல், ஓடுதல். அர். நெக்ஸ்ட் அர், ஆர். சோ இவங்கெல்லாம் வந்தனாக்கா வினையால் அணையும் பெயர். கொடுத்தவர், வென்றவர், சென்றவர், சென்றார். சோ இவங்கெல்லாம் வினையால் அணையும் பெயர். நெக்ஸ்ட் வச்சு நம்மளுக்கு வெளிப்படையா வந்துச்சுனாக்கா அவங்கள எண்ணும்மை. காலமும் கடல் அலையும், இரவும் பகலும். சோ இதுல பாருங்க எல்லாமே வந்து வெளிப்படையாவே நம்மளுக்கு அப்படி விசிபிளா தெரியுது பாருங்க. அதனால அவங்கள எண்ணும்மை. வெற்றிலையும் பாக்கும். நெக்ஸ்ட் மறைந்து வருதல். அவங்கள உண்மை தொகை சொல்லுவாங்க. வெற்றிலை பாக்கு, இரவு பகல். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வாடா மலர், அழியா புகழ். சோ இதுல டா, யா, வாரா. சோ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாமே மோஸ்டா அந்த துணைக்கால் எண்டிங்கோட இருக்கும். சோ அதை வச்சே நம்ம மேக்சிமம் கண்டுபிடிச்சிடலாம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்.
நெக்ஸ்ட் 3 காலத்தையும் உணர்த்துறது. இது கம்பல்சரியா இது வருதுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வினை தொகை. சோ இந்த 3 காலங்கள்னா உங்களுக்கு தெரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சோ ஒவ்வொரு வேர்டிங்ஸையும் அவங்க வந்து அந்த 3 காலத்தையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். விரிமலர். சோ விரிந்த மலர், விரிகின்ற மலர், விரியும் மலர். மலர் வந்து மலர்ந்திருக்கும், அது இறந்த காலம். சோ மலர்ந்துட்டு இருக்கும், அவங்க நிகழ்காலம். மலர் எப்படி இருந்தாலும் மலரும், அவங்க உரிச்சொற்றோட. மா, சால, உரு, தவ, நனி, கூர், கழி, தட. சோ இது வந்து ரேண்டமா தான் வரும். மா ஞாலம், தடக்கரி, கடிநகர், தவச்சிறிது. நெக்ஸ்ட் இரு வேறு பொருளும் ஒன்றேதான். சோ ரெண்டுமே வந்து ஒரே பொருள் கொடுக்க வேண்டியதா இருக்கும். சோ அவங்கள உருவகம்னு சொல்றாங்க. சோ இங்கிலீஷ்ல நீங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல சிமிலி, மெட்டாஃபர் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? சோ சிமிலினா ஓமை. சோ அந்த வந்து போன்ற போட்டு கொடுக்கறது ஓமை. இதே உருவகம் வந்து ஒரே மீனிங் தான் கொடுக்கும். அதாவது முகமதி. சோ முகம், மதினாலும் முகம், அந்த நிலவு போன்ற முகம் அப்படின்னு ஓமைப்படுத்தி சொல்றது. இப்ப டேரக்டா நம்ம இப்படி கொடுக்கறதுனால இவங்களுக்கு பேரு உருவகம், மதிமுகம். சோ இதுக்கு இன்னொரு ஒரு டிப் என்னன்னாக்கா, நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா முகமதிய மதிமுகம் அப்படி போட்டுனா நமக்கு ஒரே மீனிங் தான் கொடுக்கும். சோ அதை வச்சு நம்ம உருவகம் சொல்லிடலாம். கயற்கண், மீன் போன்ற கண்கள், அது ஓமை இல்லைங்களா? சோ இங்க கயல்னால் மீன், கண்ணு வந்து மீன் மாதிரிதான் இருக்கும். சோ ரெண்டுமே ஒரே பொருள் போலதான் இருக்கும். சோ இவங்கள உருவகம். சோ கண் கயல் மாத்தி போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வந்து பொருள் தரும். சோ அடுக்கு தொடர்ன்னு சொல்லிட்டு இது நிறைய இதுல பாத்துப்பீங்க. அதுல நம்மளுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கணும், அது தொடர்ச்சியா அதே பொருள் வந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருக்கும். விட்டு விட்டு, வருக வருக, போ போ. சோ இவங்களுக்கு நம்மளுக்கு மீனிங் தந்துரும். விட்டு அவங்க மீனிங். சோ விட்டு விட்டு போற, விட்டு விட்டு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்களும் அடுக்கு தொடர். வருக வருக சொல்றோம் இல்லைங்களா? அவங்களும் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து பொருள் தரும். அப்படி பொருள் தந்துச்சுன்னா அவங்க அடுக்கு தொடர். இதே வந்து நமக்கு பொருள் தரலனாக்கா திரும்ப திரும்ப வந்து ஒரே வார்த்தை, அவங்கள இரட்டை கிளவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சல சல, பல பல, மட மட. சோ இந்த சல அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சு பாருங்களேன். இதுக்கு ஏதாவது மீனிங் கொடுக்குதுங்களா? இல்ல. சோ இப்படி மீனிங்லெஸ்ஸா இருக்கிறதுனால இவங்களுக்கு இரட்டை கிளவி. ஓகே, புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்கனாக்கா கமெண்ட் பண்ணுங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு. வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.